18 12 ராகு தசையும் குரு தசையும் 30 வருஷம், இது ஒரு 3 வருஷம் 33 வயசு வரைக்கும் பெரிய அளவில் டெவலப்மெண்ட் பார்க்க முடியும். குரு தசையிலலாம் எல்லாரும் கோடீஸ்வரலாம், ஆனால் எல்லாரும் இந்நேரம் ஆயிருக்கும். எல்லாருக்கும் குரு தசை ஆல்மோஸ்ட் வந்துருக்கும். குரு வந்துட்டாரு, ஆடி பிறந்து ஆவணி வந்தா போறோம், ஓஹோன்னு இருக்கும் வாழ்க்கை. இப்ப குரு பகவானுடைய தசை இதெல்லாம் முடிஞ்ச 33 வருஷம் வரைக்கும் மிதுனத்துக்கு பெரிய அளவில் வாழ்க்கை. தன் தகுதிக்கு மேல உள்ள பார்ட்னரை மிதுன ராசி அன்பர்கள் அவாய்ட் பண்ண. மிதுன ராசி அன்பர்களுக்கு ஒரு 35க்கு மேல ஒரு குரு தசை வருது. நீங்க ராகு தசை சின்னதுலயே போயிடுது. அதுக்கடுத்து குரு தசை பீக் பீரியட்ல வருது. அதுக்கப்புறம் சனி தசை. ரெட்ரோ ஆன்மீகம் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்மளோட சுபாஷ் பாலகிருஷ்ணன் சார் தான் இணைஞ்சிருக்காரு. சார் வணக்கம் சார். வணக்கம். ஒவ்வொரு ராசிக்கும் அவங்களோட குணாதிசயங்கள் என்ன, அவங்களுக்கு எந்த டைம்ல எந்த மாதிரியான ஒரு பீக் நல்ல விஷயங்கள் நடக்கும் அப்படின்னு நீங்க நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணணும் சார் எங்களுக்கு. அதாவது அருமையா சொன்னீங்க. எல்லாருக்குமே என்ன கேள்வி அப்படின்னா, எனக்கு நல்லது நடக்குமா அப்படிங்கிறது முதல் கேள்வி. அப்படி நல்லது என் வாழ்க்கையில் இருக்குது அப்படின்னா அது எப்போ நடக்கும், நான் எப்போ அதை எதிர்பார்க்கலாம். ஏன்னா ஹோப், நம்பிக்கை அப்படிங்கிற பேரில் தான் நம்ம எல்லாருமே வாழ்ந்துட்டுருக்கோம். மாறி மாறி பிரச்சனைகள், மாறி மாறி சேலஞ்சஸ் இதெல்லாம் சந்திச்சுட்டு இருக்கக்கூடிய இந்த நேரத்தில் பல ராசிக்காரர்கள் 12 ராசியில் இருக்கவங்களுக்குமே நிறைய கேள்விகள் தான் இருக்குது பதிலை விட. ஸோ அந்த அடிப்படையில் பார்க்கும்போது ஒவ்வொரு ராசிக்கும் அவங்களோட ஸ்ட்ரென்த்து, வீக்னஸ் என்ன, அவங்க எந்த டைமில் எதை செஞ்சால் நல்லது அவங்களுக்கு வெற்றி கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரியும், ப்ளஸ் ஒவ்வொரு ஸ்பெசிஃபிக்கான விஷயங்கள், முக்கியமான விஷயங்கள், இப்போ காதலாக இருக்கட்டும், திருமணமாக இருக்கட்டும், கல்வியாக இருக்கட்டும், வேலை வாய்ப்பாக இருக்கட்டும், இப்போ இந்த மாதிரி விஷயங்களில் எதை செய்தால் எப்போ அந்த ஸ்டெப்பை எடுக்கணும் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு கொஸ்டினாக இருக்குது. அதை பற்றி தான் நம்ம விரிவாக பேசலாம். மிதுனம்க்கு சார், அவங்களும் ரொம்ப சாஃப்டான நேச்சர் அப்படின்னு சொல்லப்படுது இல்லை சார்? ஸோ இவங்களோட குணாதிசயங்கள், உத்தியோகம், திருமணம், அதான் எல்லாமே சொல்லிடுங்க சார். மிதுனம் அற்புதமான ஒரு ராசி. என்னென்னா கம்யூனிகேஷனுக்கு உடையான ராசி. இவங்க குணாதிசயத்தில் ரொம்ப முக்கியமானது எப்படி எக்ஸ்பிரஸ் பண்ணணும், ஒரு மனசில் இருக்கிற ஒரு விஷயத்தை எப்படி தெளிவாக மற்றவங்களுக்கு சொல்லணும். கவிதை எழுதுறவங்க, பேச்சாளர்கள், ஜோதிடர்கள் பல பேர் மிதுன ராசி. அதில் பிரச்சனையும் இருக்குது. இரட்டைத்தன்மையுடைய ராசி. காலையில் ஜோதிகா, சாயங்காலம் சந்திரமுகி. இப்போது மிதுனத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு வீக்னஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, நட்பை நம்பி ஏமாறுறது. அப்புறம் நம்ம சொன்னோம், இந்த சுயநலத்தை பற்றி பேசணும். கொஞ்சம் சுயநலம் அதை பார்த்துக்கணும், அதை கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணணும். ஏன்னா எல்லா நேரத்துலையும் நம்மளை புத்திசாலியும் நம்ம நினைக்கிறது தப்பே கிடையாது. அடுத்தவங்களை நம்ம முட்டாள் நினைக்கிறது மிகப்பெரிய தப்பாக அமைஞ்சிரும். ஏன்னா எதிரால நம்மளோட புத்திசாலியாக இருந்தோன்னா சாப்டர் ஓவர். ஸோ அதனால் டீல் பண்ணும்போது நான் தலைவர் சொன்ன மாதிரி தான், குப்பத்தில் இருக்கவங்கள்ட்டையும் கோபுரத்தில் இருக்கவங்கள்ட்டையும் ஜாகிரதையாக டீல் பண்ணவே கூடாது. பண்ணினா ஜாகிரதையாக டீல் பண்ணணும். அந்த மாதிரி பண்ணணும். மிதுனத்தில் பொறுத்த வரைக்கும் இப்போ மிருகசீரிடம், திருவாதிரை, புனர்பூசம் 3 நட்சத்திரங்கள் வருது. செவ்வாய், ராகு, குரு பகவானுடைய நட்சத்திரம். இதில் செவ்வாய் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு ஒரு 3 வருஷம், அப்புறம் ராகு ஒரு 18 வருஷம் 21 வருஷம், அப்புறம் குரு புனர்பூச நட்சத்திரம் 1ஆம் பாதம், 2ஆம் பாதம், 3ஆம் பாதம் வரைக்கும் இருக்குது. இப்போ இந்த 3 பாதங்கள்லாம் கிட்டத்தட்ட 16 வருஷம் குரு தசையில் 12 வருஷம்னு வச்சுக்கோங்க. நம்ம கிட்டத்தட்ட சொல்கிறோம் ஆவரேஜாக. 18 12 ராகு தசையும் குரு தசையும் 30 வருஷம், இது ஒரு 3 வருஷம் 33 வயசு வரைக்கும் பெரிய அளவில் டெவலப்மெண்ட் பார்க்க முடியாது. மிதுனத்துக்கு இன்னொரு டிராபேக்கும் கல்யாணம் தான். ஏன்னா நேச்சுரலாகவே தன்னுடைய 7ஆம் அதிபதி, உபயராசி இது. 7ஆம் அதிபதி டெக்னிக்கலாக மாரகாதிபதி, பாதகாதிபதி குரு. பொதுவாக மக்கள்கிட்ட நிறைய மித்து இருக்குது அஸ்ட்ராலஜியை பற்றி. அதுக்கு காரணம் பல தொலைக்காட்சிகளில் சில ஜோதிடர்கள் சொல்லக்கூடிய கருத்துக்கள் எல்லா துறைகள்லையும் மாறுபட்ட கருத்துக்கள் இருக்கும். ஆனால் உண்மைன்னு ஒன்று இருக்கும். இப்போ 7ஆம் அதிபதி குரு அப்படிங்கிற போது எல்லாரும் என்ன நம்புறாங்க நம்ம தமிழ்நாட்டில் அப்படின்னா, குரு தசை, குரு பார்வை, குரு குரு அப்படிலாம் கிடையாது. ஆமா சார், குரு நாங்க எல்லாரும் கோடீஸ்வரன் ஆயிடுவோம் அப்படின்ற மாதிரி. கோடீஸ்வரன் நீங்க ஆக மாட்டீங்க, உங்க பக்கத்து வீட்டில் இருக்கவங்க வேணா. குரு தசையிலலாம் எல்லாரும் கோடீஸ்வரலாம், ஆனா எல்லாரும் இந்நேரம் ஆயிருக்கணும். ஆமா, எல்லாருக்கும் குரு தசை ஆல்மோஸ்ட் வந்திருக்கும். புரிஞ்சுக்க கொஞ்சம் லேட் ஆச்சு சார். இப்போ லேட் ஆச்சு. அதாவது குரு பார்வை, குரு பயிற்சி வந்தோடனே குரு வந்துட்டாரு, ஆடி பிறந்து ஆவணி வந்தா போறோம், ஓஹோன்னு இருக்கும் வாழ்க்கை. தெரு எவ்வளோன்னு கேள்வி அதெல்லாம் இருக்கும். அதெல்லாம் இருக்காது. தெருவில் வேணா நம்மளை ஓட விடுவாங்க. இது ஏன் நான் நெகட்டிவா சொல்றதுக்கு இல்லை, புரிதல் என்பது வேணும். இப்போ நடக்காத, உண்மைக்கு புறம்பான, ரியாலிட்டிக்கு அப்பாற்பட்ட விஷயத்த நம்ம உண்மையை நம்பும் போது வாழ்க்கையில் அடிதான் படும். இப்போ நீங்கள் மலையிலேருந்து குதிக்கினா கேட்ஜெட் பட்சத்தை தான் குதிக்கணும். இப்போ குரு பகவானுடைய தசை இதெல்லாம் முடிஞ்ச 33 வருஷம் வரைக்கும் மிதுனத்துக்கு பெரிய அளவில் வாழ்க்கையில். இல்லை நான் சொன்ன திருமணத்தை பற்றி, குரு 7ஆம் அதிபதி, அவர் மாரகாதிபதி, பாதகாதிபதி. யார்? மிதுன லக்னத்துக்கு. அப்போ ஒய்ஃப் எப்படி வருவாங்க? அதே மாதிரி தான் வருவாங்க. குடசல் கொடுக்குற ஆளாக வருவாங்க.
அப்படியே வந்து தரையில் போர் ட்ரில் போடுறோம்ல அந்த மாதிரி பண்ணிகிட்டே இருப்பாங்க. இதெல்லாம் ஏன் சொல்கிறோன்னா உடனே வெக்ஸ் ஆகிறதுக்கோ நெகட்டிவாக ஃபீல் பண்ணுறதுக்கோ அதுக்கெல்லாம் இல்லை. இப்படி ஒரு கேரக்டர் நமக்கு ஒய்ஃபாக வந்தால் நாம் எப்படி இருக்கணும்? ஒரு திருமணத்திலேருந்து இன்னொரு திருமணம் போகிறதுங்கிறது இன்றைக்கி வந்து ரொம்ப சர்வசாதாரணமாகிடுச்சு. கல்யாணத்துக்கு லேட்டாக வரியா டைவர்ஸ், பச்சை புடவை பிடிக்கலையா டைவர்ஸ், இது கண்ணாடி போட்டிருக்கியா டைவர்ஸ், இப்படி ஆகிப்போச்சு. இது இல்லை. நான் சொல்கிறது வந்து மிதுனத்தில் இருக்கிறவங்க வாழ்க்கை துணையை தேர்ந்தெடுக்கும் போதே ஃபிக்ஸ் பண்ணிடணும் கிட்டத்தட்ட. அதுக்கு அடுத்தபடியாக காதல். மிதுனத்துக்கு காதல் கண்டிப்பாக வரும். அது சக்ஸஸ் ஆகிறதுல தான் பிரச்சனை இருக்குது. பல மிதுன ராசி அன்பர்களுடைய காதல் வந்து ரொம்ப பாண்டடாக அந்யோன்யமாக இருந்து அது லாஸ்ட் மூமெண்ட்டில் டக்குன்னு பிரேக் ஆகுது. அதாவது ஒரு மேரேஜுக்கு முன்னாடி. அதுக்கு பல காரணங்கள் இருக்குது. அதுக்கு ஒன் ஆஃப் த ரீசனும் குரு தான். தவிர இவங்களுக்கு 5ஆம் அதிபதி சுக்கிரன் காதலை டக்குன்னு கொடுத்துருவாரு. அள்ளி இருந்தால் வச்சுக்க, பை ஒன் கெட் ஒன் ஃப்ரீன்னு வாங்கிட்டு ரெண்டுமே யூஸ் ஆகாது. வாங்கின சோப்பு டப்பாவும் யூஸ் இல்லை, ஃப்ரீயாக கொடுத்த ஸ்பூனும் யூஸ் இல்லை, ரெண்டுமே யூஸ் ஆகாது. இப்படி தான் பிரச்சனை ஆகுது. இதை வந்து கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணிக்கணும். தன் தகுதிக்கு மேலே உள்ள பார்ட்னரை மிதுன ராசி அன்பர்கள் அவாய்ட் பண்ணணும். எங்கே பிரச்சனை வருதுன்னா அந்த காதல் வேகத்தில் கண்ணு மூணு தெரியாமல் அந்த அந்தஸ்து, கௌரவம், காசு, பணம் இதெல்லாம் பார்க்காம டக்குன்னு போய் ஃபிக்ஸ் ஆயிடுவாங்க. கொஞ்சம் லேட்டர் பீரியடில் 6 மாதம் காதல் போன பிறகு அந்த ஸ்டேட்டஸ் எல்லாம் இவங்களுக்குள்ளேயே வருது. அதெல்லாம் பிரச்சனையாகுது. ஸோ என்னையை பொறுத்த வரைக்கும் ஆண்களுக்கு நான் சொல்லக்கூடியது, நீங்கள் உங்களுடைய ஸ்டேட்டஸுக்கு கொஞ்சம் கம்மியான மிதுன ராசி ஆண்கள் வந்து வேறு ராசி பெண்களை கொஞ்சம் கம்மியாக இது பண்ணிக்கணும். அது மாதிரி பெண் மிதுன ராசி அன்பர்களுக்கு நீங்கள் வந்து எப்படி வேணா இருக்கலாம். உங்களுக்கு வந்து ஸ்டேட்டஸை பற்றி பிரச்சனை. ஆண் மிதுன ராசி அன்பர்கள் தான் நம்ம சொல்ல பாயிண்ட் வந்து சேரும். இதை தவிர வந்து திருமண வாழ்க்கையில் நான் சொன்ன மாதிரி பெருசாக சோபிக்கிறது இல்லை. ஆரம்ப காலகட்டத்திலேருந்தே சில பல கருத்து வேறுபாடுகள், கொஞ்சம் ரொம்ப ஜென்டில்மனாக இருக்கணும்னு நினச்சி பெண்களுக்கு வந்து ஜென்டில்மனாக இருந்தாலும் பிடிக்காது, இல்லை ரவுடியாக இருந்தாலும் பிடிக்காது, இல்லை நடுவில் இருந்தாலும் பிடிக்காது. இது எந்த நேரத்தில் எப்போ எது பிடிக்குதுன்னு அவங்களுக்கும் தெரியாது, நமக்கும் புரிஞ்சுக்க முடியாது. அதனால் இதெல்லாம் யோசித்து தான் மிதுன ராசி அன்பர்களும் செயல்படணும். ஸோ இதெல்லாம் பார்க்கணும். திருமணத்தில் மேக்சிமம் நீங்கள் வந்து கம்யூனிகேட் பண்ண உங்களுக்கு தெரியாதில்ல, இருந்தும் ஃபெயிலியர் ஆகிறதுக்கு காரணம் ஃபஸ்ட்டே வந்து பொருத்தம், இந்த திருமண பொருத்தம் பார்க்கணும். அது ஒன்று. தாய் தந்தையரம் வந்து மிதுன ராசி அன்பர்கள் கொஞ்சம் நல்லா கவனிச்சுக்கணும். அது கொஞ்சம் பார்த்துக்கணும். மிச்சபடி மிதுன ராசி அன்பர்களுக்கு ஒரு 35க்கு மேலே ஒரு குரு திசை வருது. இந்த குரு திசை ஒரு 16 தப்பான திசைகள் தப்பான நேரத்தில் வந்துட்டே இருக்குது மிதுனத்துக்கு. நீங்கள் ராகு திசை சின்னதுலேயே வந்து போயிடுது. அதுக்கடுத்து குரு திசை பீக் பீரியடில் வருது. அதுக்கப்புறம் சனி திசை. ஸோ பொதுவாக மிதுன ராசி அன்பர்களுக்கு எந்த காலகட்டத்தில் நல்ல வாழ்க்கைன்னா 43க்கு அப்புறமா லைஃப்பில் நல்லது நடக்குது. 43க்கு அப்புறம் நல்லது நடந்தா என்ன, நடக்கலைன்னா என்னன்னு கேட்பாங்க. அப்படி நினைக்க முடியாது. 43க்கு அப்புறம் கூட பெரிய அளவில் வந்தவங்கலாம் இருக்காங்க. நம்ம முதல்வரே 43க்கு அப்புறம் தான் ஜெயிச்சிருக்காரு. ஸோ அதனால் வந்து எதை வேணால் நடக்கும் லைஃப்பில். நம்ம அதை எப்படி பார்க்குறோம் அப்படிங்கிறது முக்கியம். பரிகாரம்னு எடுத்திங்கன்னா மிதுன ராசி அன்பர்களுக்கு முக்கியமான ஒரு பரிகாரம் அப்படிங்கிறது குளம் இருக்கக்கூடிய பழமையான கோவில்கள். அங்கே வந்து அந்த மாதிரி பெரிய பழமையான கோவில்கள், அந்த க்ஷேத்திரங்களில் ஒரு நாள் ஸ்டே பண்ணுறதும், அந்த கோவில்கள் அருகாமையில் ஸ்டே பண்ணி அந்த கோவிலுக்கு வேணுங்கிற வாலண்டரி சர்வீஸு, அந்த கோவிலை பெருக்கி சுத்தம் பண்ணுறதோ, தண்ணீர் எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறதோ, இல்லை வந்து ஒரு மலர்கள் வந்து இது பண்ணுறதோ, இந்த மாதிரியான விஷயங்கள் செய்யும் போது மிதுனத்துக்கு நிறைய மாற்றங்கள் வரும்.